அனைவருக்கும் வணக்கம். தனுராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி 12/4/2026 முதல் 18/4/2026 வரைக்கும் உண்டான தனுசு ராசி பங்குனி மாதம் 29 முதல் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வரை கிரக பலன். ராசிநாதன் குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் கேது சேர்ந்து திருவோணத்தில் கிரகங்கள் அருமையாக அணிவகுத்து நிற்கின்றன. 5, 7, 9 அந்த தன்மையில் ஒரு சுப கிரகமாக இருந்தாலும் பாவ கிரகம் வந்து திருவோணத்தில் கிரகங்கள் 3 கிரகம் அணிவகுத்து நிற்கின்றன. உங்கள் வாழ்க்கை தனுராசி அன்பர்களுக்கு மிகவும் வெற்றி பெறக்கூடிய காலம். தவறாமல் செய்த ஒரு சிறிய குறை காண்டி ஏற்கனவே பல பாதிப்பு நம்ம சந்தித்தோம். இனிமேல் அந்த தவறு செய்யக்கூடாதுங்கிற மனதில் ஒரு உறுதி நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தருணம். சுக்கிர பகவான் அந்த புத்தி கூர்மை உங்களுக்கு கொடுத்துருவார். உங்கள் ராசிக்கு 5க்கும் 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் சனியோட சேர்ந்து சூரியனோட இணைந்து பாக்கியத்தையும் குடும்பத்தையும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு காலம் நான் தனியாக வசிக்கிறேன் அப்படின்னு நீங்க வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தோணும். எப்பொழுது நம்ம வந்து குடும்பத்தோட வாழ்றது அப்படின்னு பிரிந்து போன குடும்பங்கள் எப்படி ஒன்னா இணைப்பது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு கவலைகள் ஏற்படும். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இனிமேல் இந்த நாட்டில் நம்ம இருக்க தேவையில்லை, சொந்த நாட்டுக்கு செல்லலாம், வருமானம் இருப்பதை வைத்து நம்ம அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம், குடும்பம் நடத்தலாம், அன்போடு நம்ம குடும்பம் நடத்தி கொள்வதே சிறந்ததுங்கிறது ஒரு முடிவுக்கு வந்து வெளிநாடு தூர தேசம் உள்ளவர்கள் தாயகம் திரும்பக்கூடிய காலம் உண்டாகும். அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் வந்து ஒரு பொருட்டு அல்ல, பணம் வந்து வரும் போகும். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியே நம்மளுக்கு சிறந்தது. பிள்ளைங்களோட சேர்ந்து தாய் தகப்பனோட சேர்ந்து மனைவியோட சேர்ந்து இருந்து ஒரு உணவு அருந்தும் போது எவ்வளோ மகிழ்ச்சி. நான் அங்கேயே போய் தனியாக சமையல் செஞ்சு சாப்பிட்றேன், தனியாக தூங்குறேன், யாருக்கும் நம்மளுக்கு ஆதரவு இல்லை, யாரும் நம்மகிட்ட பேசுறதுக்கு இல்லை, அது மகிழ்ச்சியா. காலையில் எந்திரிச்சா குழந்தைங்களுடைய முகம் பார்க்கறது, மனைவி கிட்ட பேசுறது, தாய் தகப்பன்கிட்ட பேசுவது, சகோதர சகோதரிகிட்ட பேசிக்கொள்வது, இது ஒரு மகிழ்ச்சியா. இந்த கோணத்துல நீங்க யோசிப்பீங்க. ஆகவே இந்த முடிவுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். தனமும் உண்டு, இடம் மாற்றமும் கொடுக்கும். அதனால சற்று வெளிநாடு இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்க உறவினரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். நீங்க வெளிநாட்டுல இருந்தா மனைவி நீங்க பக்கத்துல அழைத்த குடும்பத்தோட இருந்துடலாம், பிள்ளைகளை இங்கேயே ஸ்கூல்ல சேர்த்துடலாம் அப்படின்னு. நீங்க திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் தாய் தப்பனாவது நீங்க அழைத்து பக்கத்துல வைத்துக் கொள்வீங்க. இதெல்லாம் உங்களுக்கு குடும்பம் ஒற்றுமை பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். புத பகவான் 7ஆம் அதிபதி நீசத்துல இருக்கும்போது படிப்புல கவனம் செலுத்தணும். படிக்கிற குழந்தைகள் சற்று கவனமாக இருக்கணும். ஞாபகம் மருதி கொடுக்கும். ஹைக்கர்வரை வழிபாடு செய்யணும். அது புத பகவான் முழு பலத்தோடு இயங்கவில்லை, அதனால சற்று கவனமாகவும். 4ஆம் இடத்துல இயங்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். நம்ம செய்த முடிவு தவறா ரைட்டாங்கிறது உங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மை. இருப்பினும் உங்கள் சூரிய பகவான் உங்களுக்கு கைவிட மாட்டார். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாலும் கைவிட மாட்டார். நான் இருக்கிறவனுக்கு அப்படி சொல்லி அவர் தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க பயந்தாலும் அந்த அடுத்த செகண்ட் அந்த நொடியில அந்த பயத்தை வந்து மறைக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். போடா அந்த தூக்கி போடுறான், அடுத்த வேலை பாரு அப்படிங்கிறது மனசே பேச ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் சமாளிக்க திறன். திருமண பாக்கியம் கூடும், புத்திர பாக்கியம் கொடுக்கும். பிள்ளைங்களால் நம்மளுக்கு நல்ல மதிப்பு உண்டாகும். நீண்ட காலமாக வரன் பார்த்ததெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய தன்மை கொடுக்கும். இந்த தனுராசி அன்பர்கள் இன்னும் ஒரு 2 மாதத்தில் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை செல்லு விடுவார் ஒரு ராசிக்கு. அதுக்குள்ள ஒரு நிச்சயதார்த்தமாக முடிச்சுக்கலாமாங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அதனால
உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் நீங்க பலம் படுத்தி கொள்ளணும். உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். நீங்க ஒரு மூல நட்சத்திரம் பிறந்ததால் பூராட நட்சத்திரம் அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் அம்பிகை வழிபாடு தவறாம செய்து வரணும். அந்த நேரத்துல லட்சுமி தேவி வழிபாடு செய்யும்போது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் போய் உங்களுக்கு அனைத்து விதமான தடைகள் களையப்படும். நீங்க ஒரு பூராட நட்சத்திரக்காரர்களா இருந்தா உத்திராட நட்சத்திர அன்றைக்கு போய் சிவபெருமானை போய் வழிபாடு செய்து வரணும். சதா காலம் நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய்ங்கிற மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்கணும். பிரதோஷ வழிபாடு, திங்கட்கிழமை மாலை பொழுது போய் வழிபாடு, நந்திக்கும் சிவனுக்கும் வழிபாடு, தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இந்த கைமேல் பலன் கொடுக்கும். நீங்கள் ஒரு உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் திருவோண நட்சத்திரத்துக்கு போய் நீங்க தாராளமாக அம்பிகை வழிபாடு செய்து வரலாம். எந்த அம்மனாக இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வம் அம்மன், உங்க குலதெய்வம் அம்மன் அப்படின்னு நினைச்சா அந்த அம்மனுக்கு போய் ஒரு பூ மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வரும்போது உங்கள் கை மேல பலன் கொடுக்கும். ஆகவே கவனம் இல்லாமல் எந்த விதமான செயலும் செய்யக்கூடாது. நிதானித்து செயலாற்றணும். உங்க ராசியில் அடங்கிய நட்சத்திரம் நீங்க பலம் படுத்தி கொண்டாலே நீங்க அனைத்து துறையிலும் வெற்றி பெற்றலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.